Okay, guys. Australia vs England fourth test Boxing Day test match Ashes ரெண்டே நாள்ல மறுபடியும் முடிஞ்சிட்டு பெருத்து மாதிரியே இது ரெண்டு நாள்ல முடிஞ்சிட்டு அதாவது இது வந்துட்டு ஒரு சைடு வந்து எக்ஸைட்டடாகவும் இருக்கு சொல்லும் போது இன்னொரு சைடு பார்க்க ஒரு மாதிரி கன்றாவியாகவும் இருக்குது. ரெண்டு நாள்ல டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு சூப்பரா இருந்துச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல ரெண்டே நாள்ல முடிஞ்சிட்டுறா அப்படின்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸிங் டே வந்துட்டு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே நாள்ல 20 விக்கெட் போயிட்டு எப்பவுமே இந்த பாக்ஸிங் டே வந்துட்டு கொஞ்சம் மெமரபுளா இருக்கணும். அது மட்டும் இல்ல ஆஸ்திரேலியால செம கிரௌடு 94,000 93,000 பீப்புள்ஸ் வந்திருந்தானுங்க. பிபிஎலுக்கும் பிக் பாஸ் லீக்குக்கும் சரி எல்லா இதுக்கும் கூட்டம் இன்னைக்கு வந்து அரிச்சிட்டு வந்துட்டானுங்க. சொல்ல போனா பாக்ஸிங் டேல எப்பவுமே வந்துட்டு கிக்கா தான் இருக்கும். நம்ம போன வருஷம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி பார்க்கும்போது அதே தான் பாக்ஸிங் டே அன்னைக்கு தான் அந்த சாம் கான்ஸ்டர்ஸ் வந்தான். அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் அவன் ஆடினான். 60 ரன் என்னமோ அடிப்பான், பும்ராவை அடிப்பான், விராட் கோலி வந்து ஷோல்டர் டேஷ் பண்ணுவான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது எப்பவுமே நடக்கும் அந்த பாக்ஸிங் டே அன்னைக்கு. பட் நேத்து 20 விக்கெட் ஒரே நாள்ல போயிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆனோன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு இங்கிலாந்து கூட ஆல் அவுட் ஆயிடுவானுங்க அப்படின்னு எனக்கு தெரியும். 20 விக்கெட் போயிருச்சு. சொல்ல போனா இது பார்க்க டெஸ்ட் மேட்ச் மாதிரியே இல்லை, ஏதோ 2 T20 மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்குது. மேட்ச் பார்க்கும் போது ஜாலியாக தான் இருக்குது. விக்கெட் போது ஒரே நல்ல துருன்னு இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னடா இது ரெண்டே நாள்ல முடிஞ்சிட்டு இப்ப நம்ம மீதி 3 நாள் என்ன பண்ண போறோம் இதை பார்க்காம அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலா போன வீடியோ போட்டிருப்பேன், 3வது டெஸ்ட் மேட்ச் முடியும் போது நான் வீடியோ போட்டிருப்பேன். ஆனா போடல. நான் இங்கிலாந்து ஜெயிச்சா போடலாம்னு நினைச்சேன். ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டானுங்க. இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு வில் ஜாக்ஸும் ஜேமி ஸ்மித்தும் இருக்கும் போது. ஆனா விட்டுட்டானுங்க, கோட்டை விட்டுட்டானுங்க. ஏன் போடல வீடியோ அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்ப பார்த்தாலும் அவனுக்கு தான் ஜெயிச்சிட்டு இருக்கானுங்க. நான் என்ன பேச வேண்டியது, திருப்பி இங்கிலாண்டே குறை சொல்ல வேண்டியதான் இருக்கும். பட் இப்ப மறுபடியும் பேட் கமிங்ஸ் போயிட்டான், ஸ்டீவன் ஸ்மித் தான் கேப்டன். பட் இங்கிலாந்து இந்த வாட்டி ஜெயிச்சிட்டானுங்க. இன்னொரு 50 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா தோத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து. அந்த அளவு தான் இங்கிலாண்டே விளையாடுறானுங்க. இங்கிலாந்து ஃபேன்ஸ் ஃபயர்ட் அப் ஆயிட்டானுங்க. பல 5000 டேஸ்க்கு மேல ஆச்சு இவனுங்க வந்து ஆஸ்திரேலியன் சாயில வந்துட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்றதுக்கு. அந்த அளவு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட ஒரு பங்களாதேஷ் ஃபேன்ஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்து போயிட்டானுங்க. பங்களாதேஷ் ஃபேன்ஸ் பாத்துருக்கீங்களா, எத்தனை வாட்டி தோத்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க. அதே மாதிரி தான் இங்கிலாந்து ஃபேன்ஸ் கூச்சமே இல்லாம ஸ்டேடியம் போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. பேக்ரவுண்ட்ல கார் சவுண்ட் அதெல்லாம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா நான் சாயங்காலம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், எப்பவுமே நைட் எடுப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ எடுக்க வேண்டியதா இருக்குது. நான் ஆக்சுவலா ஏன் கொஞ்ச நாள் வீடியோ போடலன்னா ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டுச்சு. நான் தேர்ட் டெஸ்ட் போடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் ஆக்சுவலா கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். நான் வந்து டர்ஃப் போயிட்டேன். விடிய கிரிக்கெட் விளையாண்டு பாடி செம டயர்ட் ஆயிட்டு. இருந்தாலும் நான் யோசிச்சேன் இங்கிலாந்து ஜெயிச்சனா போடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்கிலாந்து ஜெயிக்கல, ஆஸ்திரேலியா ஜெயிச்சனால சரி விட்டுட்டேன். சரி எதுக்கு போட்டுக்கிட்டு, அதான் அவனுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானுங்களா அப்படின்னு விட்டுட்டேன். நான் இந்த வீடியோவே போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஒரு பிரேக் இருக்கணும், மென்டலி ரொம்ப இதா இருக்கு எனக்கு. அதனால அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, இங்கிலாந்து ஜெயிச்சுட்டானுங்களா, சரி போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் புதுசா இந்த சீரீஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ரைஸ் அண்ட் ஃபால் சீரீஸ், வேற இங்கிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா ஏதோ ஒரு வீடியோ எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல. நான் பார்த்தேன், எனக்கு என்னன்னு புரியல அந்த என்ன வீடியோ கேட்குறீங்கன்னு. நான் அந்த மாதிரி வீடியோ இப்பெல்லாம் போடுறது இல்லை. இந்த ரைஸ் அண்ட் ஃபால் சீரீஸ் வீடியோலாம் அதெல்லாம் முன்னாடி போட்டுட்டு இருந்தேன் சேனல் ஆரம்பிக்கும் போது. அந்த மாதிரி வீடியோ பேசணும்னா நல்ல எடிட்டிங் இருந்தால் தான் கைஸ் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி பேச முடியும். நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் கொஞ்ச நாள்ல வாங்கிடுவேன். சிஸ்டம் வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி பயங்கரமா பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன். அது வந்துன்னா நல்லா இருக்கும். அதுக்கு தட்டும் இந்த வீடியோ வந்துட்டு எப்படி வருதுன்னு தெரியல. கிரிக்கெட்டும் ஒரு மாதிரி கோலாகலமா போகுது. ஒரு சைடு இந்தியா பாத்தீங்கன்னா வந்துட்டு டொமஸ்டிக் சைடு பாத்தீங்கன்னா பொழந்து எடுத்துட்டு இருக்கானுங்க நம்ம பயலுங்க. விராட் கோலி ஒரு பக்கம், ரோஹித் சர்மா ஒரு பக்கம், இஷான் கிஷன் ஒரு பக்கம். அதாவது அடிக்கிற அட்டி எல்லாம் கௌதம் கம்பீர் மேல விழுற மாதிரி தான் இருக்குது எனக்கு பாக்குறதுக்கு. சீரியஸா அடிக்கிறது ஃபுல்லா கௌதம் கம்பீருக்காகவே அடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த மேட்ச் ரோஹித் சர்மா டக் அவுட் ஆயிட்டான். பட் அதெல்லாம் பரவாயில்ல. கோலி வந்துட்டு ஆக்சிலேட்டர்ல இருந்து காலே எடுக்க மாட்டேங்கிறான், வச்சு அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கான். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அந்த அண்டர் 19 சைடு பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி பொழந்து எடுத்துட்டு இருக்கான். அதே டீம்ல இன்னொருத்தனை அடிக்கிறான். என்னடா நடக்குது கிரிக்கெட் வேர்ல்டுல? காட்டு எல்லாருமே ஏதோ ஒரு வெறியில லாண்ட மாதிரி இருக்குது இந்தியன் சைடு பாத்தீங்கன்னாலே. ஸோ அந்த மாதிரி நல்லா விளையாடுறது நல்லா தான் இருக்குது. இப்போ இங்கிலாந்து சைடு வந்துட்டீங்கன்னா இந்த சைடு ஜாஸ் டங் வந்து சூப்பரா பவுலிங் போட்டான். 7 விக்கெட் கைஸ், 7 விக்கெட். பாக்ஸிங் டே அன்னைக்கு ஆஸ்திரேலியால வச்சு 5 விக்கெட் 5 விக்கெட் ஹால் எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஏன் இந்த டெஸ்ட் மேட்சை பத்தி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் மிக்சட் சயின்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன்னா ஆக்சுவலா இது கஷ்டமா தான் இருக்கு. ரெண்டே நாள்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சா நான் எதை பத்தி பேசுறதுக்கு பாயிண்டே இல்லை. மற்றபடி இங்கிலாந்து வந்து நல்லா பண்றதுக்கு ஒரு காரணம் வந்துட்டு இந்த வாலி போப்புன்னு ஒருத்தங்க தூக்கி வெளியே போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அது போல ஜேக்கப் பெத்தல் வந்தான். அவன் வந்து ஒரு 40 ரன்ஸ்லாம் அடிச்சான். பட் இருந்தாலும் இங்கிலாந்துடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இங்கிலாந்துடைய ப்ராப்ளம் என்னன்னா
அவனுங்க டீம் தான் எனக்கு தோணுது, அவங்களோட மொத்த டீமோட மைண்ட் செட்டுன்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு அவங்களோட பிச்சு, அவனுங்க பிச்சை வந்து எனக்கு தெரிஞ்சு அவனுங்களே மண்ணள்ளி போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க ஹோம் டவுன் வந்துட்டு அவங்களோட ஹோம் கிரவுண்ட் எல்லாத்தையும் ஃபிளாட் ஆக்குனதுனால, முன்னாடி வந்து ஃபிளாட்டா இருக்காது இல்லையா, இப்போ வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஃபிளாட் ஆக்குனதுனால அவனுங்க ஈஸியா ஆடி அவங்களுக்கு வெளியே உள்ள அந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆட தெரிய மாட்டேங்குது. அது ஒண்ணு. இன்னொன்னு ஜோ ரூட் வந்து டக் அவுட். நான் ஜோ ரூட்டை பத்தி பல வாட்டி சொல்லிட்டேன், நீங்க ஒத்துக்கிட மாட்டீங்க. அவன் ஒரு ஹோம் டவுன் புள்ளின்ட்டு. யா ஹீஸ் a குட் டெஸ்ட் பேட்ஸ்மேன், எஸ் ஹீஸ் கிரேட் டெஸ்ட் பேட்ஸ்மேன். ஆனாலும் நான் சொல்றேன், எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ரூட் வந்து இதுவரை ஒரு வாட்டி கூட ஹெல்ப் பண்ணது இல்லை டெஸ்ட்ல. சொல்லுங்க பாப்போம், என்னைக்காவது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு இப்போ இங்கிலாந்துக்கு ஒரு பிரச்சனை வருது ஆஸ்திரேலியாவோட, என்னைக்காவது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கானா? கிடையாது. எப்பவுமே விட்டுருவான் அவன் கடைசி நேரத்துல. பார்க்கும் போது எனக்கு பென் ஸ்டோக்ஸை பார்த்தா மட்டும்தான் பாவமா இருக்குது. பென் ஸ்டோக்ஸ் ஒருத்தனை பார்க்கும்போது மட்டும்தான் பாவமா இருக்குது. கொஞ்சம் இந்த லாஸ்ட் 3 மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் ஆர்ச்சர் வெர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆர்ச்சர் பென் ஸ்டோக்ஸும் ஒரு டீம், அதுல அவனுங்க 2 பேருமே மாறி மாறி சண்டெல்லாம் போட்டுக்கிட்டானுங்க. இந்த ஸ்டார்ஸ்க்கு விக்கெட் எடுக்கும் போது ஃபீல்டிங் வந்து கேட்டது கொடுக்கல, அதுக்கு நீ ஏற்கனவே ஷிட்டு மாதிரி தான் பவுலிங் பண்ற அப்படின்னு பென் ஸ்டோக்ஸ் சொல்லிட்டான். அதுக்கு ஆர்ச்சர் வந்து கடுப்பாகி 2 பேரும் மாறி மாறி ஹீட்டடான ஒரு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. டீமுக்குள்ளேயே ஒரு குழப்படி வர ஆரம்பிச்சுட்டு. சொல்ல போனா பென் ஸ்டோக்ஸ் ஏதோ தனியா இருந்து போராடுற மாதிரி இருக்குது. அந்த எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது நல்லா பவுலிங் போடு, டேய் நல்லா ஃபீல்டிங் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பாவமா இருக்கு அவனை பார்த்தா, பென் ஸ்டோக்ஸை பார்த்தா. ஏன்னா என்ன பண்றது, ஒரு நல்ல டீம் இருந்தனா எனக்கு தெரிஞ்சு பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் சூப்பரா விளையாடுவா. நிறைய பேர் கேப்டனை மாத்தலாம் இருக்கீங்க, கேப்டனை மாத்தி 10 பைசா பிரயோஜனம் இல்லை. பென் ஸ்டோக்ஸை மட்டும் கேப்டனா இருந்து எடுத்துட்டீங்கன்னா இங்கிலாந்து டீம் குப்பையா போயிடும். அங்க வேற ஒருத்தனையும் கேப்டனா போட முடியும். யாருக்கு கேப்டனா போடுவீங்க? ரூட்டை. நீங்க சும்மா இருங்க. பென் ஸ்டோக்ஸ் மட்டும்தான் உண்மையிலே வந்துட்டு அக்கறை எடுத்து பண்ற மாதிரி இருக்குது. முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, அந்த கோச்சை ஃபயர் பண்ணுங்க, கோச்சை ஃபயர் பண்ணுங்க. பிரெண்டன் மெக்கலம் அப்படின்ற ஒரு ஆளை ஃபயர் பண்ணுங்க. அவரு ஒரு பேஸ்பால் பிளேயர். அந்த ஆளை தூக்கிட்டு போய் இங்க உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. அந்த ஆள் அதிரடியா விளையாடக்கூடிய மனுஷன். அந்த அட்டாக் பிடிச்ச ஈகோ மேனை கொண்டு போய் நீங்க இங்கிலாந்து டீமுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. அது பெரிய தப்பானது. இன்னொன்னு சில பிளேயர்ஸை வந்துட்டு நீங்க வெளியே வைக்க வேண்டியது இருக்கும். யாருமே வந்துட்டு இங்கிலாந்து சைடு ஒழுங்கா விளையாடுற மாதிரி இல்லை, அதுதான் உண்மை. இந்த ஜாக் ராலேவா இருக்கட்டும், இந்த பெண்டகெட், போப், எவனை எடுத்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிளா இருக்கு. எவனை எடுத்தாலும் அவங்க டீம்ல ஒரு ஃபிளா இருந்துகிட்டே இருக்குது. கேப்டன் மாத்த முடியாது. கேப்டன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். எத்தனை வாட்டி தான் கேப்டனே வந்துட்டு பவுலிங் போட்டு முதுகுடைஞ்சு அவனுக்கு இப்படி விளையாடுறதுனாலதான் பென் ஸ்டோக்ஸ்க்கு முக்காவாசி நேரம் இன்ஜுரி வருது. இவன் இப்படி மாங்குன்னு விளையாடுறதுனாலதான் பென் ஸ்டோக்ஸ்க்கு முக்காவாசி நேரம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, இன்ஜுரியும் வருது. சொல்லப்போனா என்ன மாதிரி தான்டா பென் ஸ்டோக்ஸ் நீயும், எனக்கும் அதே பிரச்சனை தான்டா. அதை பத்தி டீல் பண்ணிக்கிறேன். இங்கிலாந்து ஜெயிச்சா கூட இங்கிலாண்டை பத்தி நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் guys. ஏன்னா இங்கிலாந்து அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஜெயிச்சிட்டானுங்க, ஏதோ வேர்ல்ட் கப் அடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்றானுங்க guys. எனக்கு புரியுது. ஆஷஸ் வந்துட்டு அதுவும் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் எல்லாம் வின் பண்றது பல வருஷம் கழிச்சு வின் பண்றானுங்க. அப்போ இருக்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் இருந்தாலும் நான் இங்கிலாந்து வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்றேன். இன்னும் நிறைய இருக்குது. இவனுங்க வந்துட்டு முடிவு எடுக்க வேண்டியது, இந்த ஃபர்ஸ்ட் கோச்சை மாத்தணும், அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் நிறைய பேரை வந்துட்டு நீங்க யோசிக்கணும். இங்கிலாந்து டீம்ல மட்டும்தான் எப்பவுமே பிளேயர்ஸ் ரொம்ப நாள் வச்சிருப்பாங்க. இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஒருவேளை இந்தியன் டீம்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீரீஸ் தான் அவங்களுக்கு டைம் கொடுப்பானுங்க. நல்லா விளையாடுற பிளேயர்ஸே இங்க இந்தியன் டீம் வந்து வெளியே தூக்கி வச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் வச்சிருக்கானுங்க. நம்ம நல்லா விளையாடுற பயில்களை வெளியே தூக்கி வச்சிருவானுங்க. இவனுங்க நல்லா விளையாடாம வேற எவனுக்கும் சான்ஸ் கொடுக்காம அப்படியே ஒரே டீமை வருஷமா கொண்டு போயிட்டு இருப்பானுங்க இந்த இங்கிலாந்து சைடு. இதுதான் இங்கிலாந்து. நான் அதான் சொல்லுவேன், ஒருவேளை இந்த இஷான் கிஷன், விராட் கோலி எல்லாம் இங்கிலாந்து சைடு இருந்தா இந்நேரம் ஆடிட்டு இருப்பாங்க. விராட் கோலி எல்லாம் டெஸ்ட் மேட்ச் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் உண்மை. ஏன்னா அந்த அளவு வந்துட்டு இங்கிலாந்துடைய இது வந்து இருக்குது. இங்கிலாந்து வந்து ஏதாவது ஒன்று யோசிச்சு ஆகணும். இப்ப சீரீஸ் தோத்தாச்சு, 3-1 அப்படின்னு வச்சிருக்காங்க. மேக்சிமம் நெக்ஸ்ட் மேட்ச் எத்தனை நாள்ல முடியுதுன்னு பார்ப்போம். இங்கிலாந்து வந்து 3-2 ஜெயிச்சா நல்லா இருக்கும். 3-2 ஜெயிச்சாவது நல்லா இருக்கும். வேற வழி இல்லை, 3-2 தான் ஜெயிக்கணும். ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஒரு பெரிய அடிமாய் தான் இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் வந்து தோக்குறது அவனுக்கு காண்டா தான் இருக்கும். பேட் கமிங்ஸ் வருவானா என்னன்னு தெரியல. மற்றபடி பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. நீஷம் எல்லாருமே நல்லா போட்டாங்க. நீஷர் எல்லாருமே நல்லா தான் போட்டாங்க. ஜோ ரூட் எப்ப தேவையோ அப்ப கவுத்துடுறான். மற்றபடி ஒரு டீசென்டான டெஸ்ட் மேட்ச் தான். டீசென்டான இல்ல கைஸ். நான் வந்து பெர்த்தில் நடக்கும் போது, பெர்த்தில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 2 நாள்ல முடியும் போது நான் ஜாலியா இருந்தேன். டக்குன்னு ஒரு மாதிரி ஆஷஸ் வந்தோன்னா ஒரு மாதிரி ஜாலியா பார்த்துட்டேன். இப்ப திருப்பியும் பாக்ஸிங் டேல பார்க்கும்போது எனக்கு தெரியல. பாக்ஸிங் டே எப்பவுமே ஏதாவது ஒன்று கோல்மால் நடக்கும். பார்த்தேன், ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருந்துச்சு. பார்த்துட்டேன், கிளம்பிட்டேன். அதே இது மேட்ச் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஏன்னா இது டெஸ்ட் மேட்ச் மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க முன்னாடி ஆதி காலத்துல இருந்து இந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் மேட்சை ரசிச்சு பார்ப்போம். அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது காஃபி குடிச்சிட்டு ஆஹா நல்லா ஆடுங்கடா, மைண்ட் செட்டை உடைக்கிறது தான் டெஸ்ட் மேட்ச்.
இப்ப வந்தாலே 4 அடிக்கிறானுங்க 6 அடிக்கிறானுங்க இறங்கிதான் வரானுங்க முக்காவாசி நேரம். நான் தான் சொல்றேன்ல இந்த T20 லீக்ஸ் எல்லாமே வந்துட்டு முக்காவாசி சொல்ல போனா இந்தியன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவனுங்க தான் அந்த பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ஓனர்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலயும் போய் அந்த லீக் இந்த லீக்னு ஆரம்பிச்சு வச்சுட்டானுங்க. வச்சு மணி உள்ள பம்ப் ஆகி இவனுங்களுக்கு கிரிக்கெட் மேல இருக்கிற பேஷன் கம்மி ஆயிட்டே இருக்குது. இதுதான் என்னுடைய தாட். அது மட்டும் இல்ல, கிரிக்கெட்ல இந்த சேனலை பத்தி 1-2 அப்டேட் வந்துட்டு வரும். அது மேபி நெக்ஸ்ட் ஆஷஸ் ரிவ்யூ வீடியோல நான் சொல்லலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம். நீங்க அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க guys. Okay, see you in another video and remember it, always be on top. Cheers.